Hi guys, welcome back to our channel YB Vasu. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னா இன்னைக்கு சேலமில் டே 2ல் இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம். நைட்டு ஃபுல்லாக செம்ம ட்ரெஸ் ஜாலியாக பழைய கதை ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். இங்கே தான் படுத்து இருந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரண்ட்டு இல்லாமல் கரண்ட் கட் ஆகிட்டு ஸோ நாங்கள் வந்து மாடியில் போய் படுத்திருந்தோம். அங்கே வந்து நிலாலாம் பார்த்தோமா வேற லெவலில் நைட்டில் இருந்து அதுவும் பக்கத்தில் சுற்றி மழை சூப்பராக இருந்தது. காலைல சன்ரைஸ் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் அந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். காலைல சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவசரமாக கிளம்பி குளிக்க சொன்னான். குளிச்சுட்டு கிளம்ப சொன்னால் நான் கிளம்பி ப்ராப்பராக நிற்கிறேன். ஒன்று குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு எங்கே அழைச்சிட்டு போகிறான்னு தெரில. எங்கேயோ அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். எங்கே அழைச்சிட்டு போகிறான்னு தெரில, நம்ம பார்ப்போம். அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு எங்கே அவன் கையில் தான் இருக்குது வீடியோ. நம்ம அழைச்சிட்டு போகிற இடத்த நம்ம உங்களுக்கு காட்டுறேன். எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில, அதனால சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குங்களா இப்போ பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு இங்கே தான் தங்கணும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். பேக் வரைக்கும் ரெடியாக இருக்குது. பேக் பண்ணி எங்கேயோ அழைச்சிட்டு போகிறோன்னா இன்னைக்கு நைட் மதியம் போல் ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து நம்ம எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ ட்ரெயினில் ஏறி நான் போயிடுவேன். ஏற்காடு வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம். இந்த டைமில் வந்து இங்கே இடையில இங்கே ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்கான் கொலை அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால அந்த சைடில் ஏதோ அலோவ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த டைம் இங்கே பசங்களோட வரும்போது ஏற்காடு போய் சுற்றி காட்டுறோம். இப்போ வந்து வேற எங்கேயோ, அதனால தான் அந்த ஏற்காடு பிளான் கேன்சல் ஆனதுனால இங்கேயோ அழைச்சிட்டு போகிறான். சஸ்பென்ஸ் எனக்கே தெரில. நைட்டு முழுக்க இங்கே பக்கத்தில் எல்லா இடத்தையும் சேலத்தில் சுற்றி காட்டினா சூப்பராக இருந்தது. மால்லாம் போனோம், என்ஜாய் பண்ணேன் நல்லா. இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆசையே செலவு பண்ண விடல, அவங்களே எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ மட்டும் நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாததுனால ஒன்றும் அதுக்கப்புறம் பேச முடியாது. நம்ம இதுக்கப்புறம் போகிறதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். குளிச்சுட்டு அவங்க வரட்டும். அப்புறம் வீட்டிலேருந்து ஸ்கூட்டியில் அழைச்சிட்டு போகிறதா சொன்னான். சரி ஸ்கூட்டிலன்னா கொஞ்சம் தூரம் தான் நினச்சேன். ஒரு 47 கிலோமீட்டர் ஸ்கூட்டிலே ரொம்ப தூரம் என்னை அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போயிட்டு எங்கே அழைச்சிட்டு போகிறான்னா நம்ம இடத்த ரீச் பண்ணியாச்சு. ரூம்லேருந்து கிளம்பும்போது எங்கேயோ அழைச்சிட்டு போகிறதா தான் சொல்லி அழைச்சிட்டு வந்தான். எங்கே அழைச்சிட்டு வரான் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. எதுவும் மொக்கையாக இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போவான்னு நினச்சேன். லாஸ்ட்டாக 43 கிலோமீட்டர் ஸ்கூட்டிலேயே ரொம்ப ட்ராவல் பண்ணி ஜாலியாக வந்தோம். எங்கே போகிறோம் என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் எங்கே வந்திருக்கோம்னா எனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நீ என்ன சொன்னால் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவனுக்கு எங்கள் ஊரில் இருக்கான், அவனுக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். வந்திருக்கோம். எந்த இடம்னு சொல்லி சஸ்பென்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஹாப்பி. ஏற்காடுக்கு பதிலுக்கு இங்கே வந்திருக்கோம். ஏற்காடு போக முடியலன்னு சொன்னோன்னா என்ன ஒரு இடத்துக்கு சின்னதாக வச்சு வந்திருக்கான். சரி ஓகே, நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு பார்க்கணும். இது என்னடா வாழப்பாடி முருகர் கோயில். வாழப்பாடியில் உள்ள முருகர் கோயில். இதோட ஹைட்டு எத்தனா 114 அடி. 114 அடி முருகர் கோயில் வந்து ஹைட்டு. சிங்கப்பூர்ல உள்ளதோட இது பெருசு. குறிப்பா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கிறேன், சிங்கப்பூர்ல உள்ளதுதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இது சிங்கப்பூர்ல உள்ளதோட பெரிய முருகர் கோயில். அதாவது சிங்கப்பூர்ல உள்ளதோட சொன்னா உலகத்திலேயே உள்ளதுல இந்த முருகர் தான் ஹைட்டு. சேலத்துல வாழப்பாடிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. பரவாயில்ல, நம்ம அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெயிண்ட் மேலே உள்ள பெயிண்ட் தான் இதாக இருக்குது. வெயிலில் கொஞ்சம் இதாக இருக்குது. திரும்பி அதை பராமரிப்பாங்க. கட்டி 2 வருஷம் தான் ஆகுது போல். இப்போ இடையில தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே உள்ள மலையில் ஏறுவோம். மலை ஏறி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைப்போம். இது மேலே பக்கத்தில் லிஃப்ட் மாதிரி கட்டிச்சிருக்காங்க. அதில் ஏறணும்னா 250 ரூபா ஃபீஸ் போல். நம்ம இப்போ அந்த மலையில் ஏறி அங்கேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிஃப்ட் ஏறதா என்னன்னு டைம் பொறுத்து பார்த்துக்குவோம். என்ன பண்ணுவோம், சும்மா அதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே வீடியோவை எடுத்துக்க வேண்டியதான். இப்படிதான் போகணுமா? எனக்கு அதே மட்டும் வாங்கி இங்க வந்து சைஸ் கம்மியா எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த கலர்ல சின்னது, அதோட சின்னது 100 ரூபா. வெயிட் இரும்பாதா? சரி நம்ம பூமை வாங்கிக்கோ. 2 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கி.
முருகன் இதுல நடக்கவா? இல்லம்மா உள்ள லைனாக்கா. சரி நீங்க அப்ப உள்ளார போய் கும்பிடுங்க. நான் இங்க இருந்து முருகரை கும்பிட்டுட்டு மேல போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கு டைமா இருக்கு. எங்களுக்கு சேர்த்து பண்ணிருங்க. நான் இங்க வெளியே இருந்து முருகத்தை கோரிக்கை வச்சுக்கிறேன். அம்மா ஆயிட்டு லாஸ்ட் டைம் இங்க நின்று ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்குவோம். காலு தான் சுடுது. எப்பா நம்ம நிக்குவாங்க இந்த மாதிரில. அம்மா வீட்டுல எவ்வளவு சொன்னாங்க அடி? 146 அடி. நாங்க 114 அடின்னு சொல்லிருப்போம் வீடியோ ஸ்டார்டிங்ல. அது வந்து தப்பு. அதுக்குள்ள முருகர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. 146 அடி. நாங்க தான் தப்பா சொல்லிட்டோம். இங்க வந்து விசாரிச்சோம். இங்க உள்ளவங்கள்ட்ட ஜூஸ் குடுத்துட்டு நாங்க விசாரிச்சோம். அவங்கதான் சொன்னாங்க 146 அடின்னு. இங்க எங்காச்சும் போர்ட்ல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கோயிலோட சிறப்பு. அது இதை போட்டிருக்கா? அதை போட்டிருப்பேன். அங்க ரேட்டு தான் போட்டிருக்கு, அடி போடல. மேல அதுல ஏறுறதுக்கான ரேட்டு தான் போட்டிருக்கு. இங்க எல்லாத்துக்கும் ஆனா காசு கொடுங்குறாங்களே. எங்க ஊர்லாம் ஆனா காசுலாம் கொடுங்க மாட்டாங்களா. சும்மா சாமி பாக்குறதானாலும் சாமி பாத்துக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு அர்ச்சனை பண்ணா நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்கலாம். இங்கெல்லாம் உள்ளார போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு அருங்காட்சியம் மாதிரி. புரியல என்னமா வழி இது எப்படிதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க முருகர் கோயில் தான். அங்க இருந்து இந்த மலையை பார்த்து அந்த சாமியும் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலையா? வீடு இல்ல, அது ஒரு கோயிலு. கடை மாதிரி சின்னதா வச்சிருப்பாங்க. அர்ச்சனை பண்ற கடை ஒண்ணு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டு ஏறணும் வாங்கிக்குவாங்கல்ல. இது நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஏறினேன். ஏறின பிறகு தெரியும். வீடியோ கட்டியா? ஆன்ல தானே தேன் கட்டியது ஒரு முருகர் கையில. முருகருக்கு மயில் மட்டும் வாகனம் கிடையாது, தேனும் வாங்கணும். தேன் வந்து கையில இது வச்சுப்பாங்க. டக்குன்னு ஏதாச்சும் யாராச்சும் பழி வாங்கணும்னா அனுப்பி விட்டுருவாங்க. தேன் பழி வாங்க மாட்டாங்க. வதம் செய்யணுமா வச்சுக்குமா, அப்படி வச்சுக்கலாம். இப்படிதான் ஏறணுமா? இந்த மாதிரி மலையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது சின்ன மலையா இருக்கு. ஒரு அங்க நிறைய மலையை விட்டுட்டு வந்து திருவண்ணு மலை ஏறுறோம். இங்க எது பாப்பா அந்த வந்து மலேசியா தான். மலேசியாவா சிங்கப்பூர்ல இருக்குமா முருகர் கோயில்? அது சிங்கப்பூர்ல தானே இருக்கும் அந்த முருகர் கோயில். சிங்கப்பூர்ல உள்ளதோட மலேசியா தானே. மலேசியால உள்ளதோட இது ஹைட்டு அதிகமா உள்ளது இங்க சேலம் வாழப்பாடியில உள்ளதுதான். என்னவா இல்லக்கா எனக்கா வேலை உள்ளதா? இந்த சின்னதா அந்த கோல்டு கலர்ல இருக்கிறது அதேதான், சின்னதா. அது 100 ரூபாவா? சின்ன பேய் மேல ஏத்து வந்துட்டு வாங்கிட்டு கும்பிட்டு எடுத்துட்டு வரணுமா? ரெண்டு வாங்கிக்கிறேன். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா. இல்ல ரெண்டு சேர்த்து 100 ரூபா வச்சுக்கிறேன். ஆளுக்கு 50 ரூபா. கட்டுப்பாடு 20 ரூபா குறைக்கிறேன். அவ்வளவுதான் என்னால முடியும். இதுல 20 ரூபா தான் கணக்கு படைக்க முடியும். இல்ல அது சாமிக்குள்ளது நாங்க வேண்டதை அவங்க வாங்கினது நாங்க விற்கிறோம். 150 ரூபா வச்சுக்கிறீங்களா? இது என் பையனுக்கு போன் பண்ணி கேட்கறேன். கேட்டது சொல்லுங்க. அங்க 100 ரூபா சொன்னாங்க. அங்க உங்க ஊர்லயா? எங்கடா காசு சில்லறையா? இல்லடா 500 ரூபாய் 500 ரூபாயா இருக்கு சில்லறா. அத பிரைஸும் சொல்லிடுவோம் வீடியோலயே. ஆன்ல தானே இருக்கு. இங்க கிரீன் லைட் எரியுதா?
தெரியுது. பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ. அது ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ், இந்த வேல் 2 ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 1 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. 2 சேர்த்து வாங்கும்போது 50 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. 150 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒர்த்தா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஏறும். லாஸ்டா பருவதமலை ஏறின ஃபீல் வருது இந்த கல்லெல்லாம் பார்க்க. ஏன்னா அந்த அங்கதான் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு ஏறினேன். அங்க கீழே போனோம்னா அம்மா திட்டுவாங்களான்னு தெரியல. வேலை இவ்வளவு காசு கொடுத்துவாங்க. ஏன் இவ்வளவு ஆயிருக்காதா? கால் கொஞ்சம் பழுக்குதுல. அங்க இருந்து மலையை போறேன். முருகர் செம்ம ஆயிட்டா இருக்காரு. அதோட அங்க மலையை பார்த்தோம்னா வா, வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல செம்மையா தெரியுது. எல்லா சாமிகிட்டையும் நான் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டுறேன், நடக்கலான்னு பார்ப்போம். நடந்ததுன்னா நான் அது என்ன வேணும்னு வீடியோல சொல்றேன். இன்னும் முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. கல்யாணம் எல்லாம் எனக்கு அது சீக்கிரம் நடக்க வேணாம்னு கூட வேண்டிப்பேன். சீக்கிரம் நடக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். நான் வேணது வந்து நடக்கவே முடியாது ஒண்ணு, வாய்ப்பு இருந்தா நடக்கலாம். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா ஒண்ணு இருக்கு, வேண்டியிருக்கேன். பாப்பண்டா என்னதான் நடக்குது. மேல ஏற ஏற வியூ தெரியுதுடா, சூப்பரா இருக்கு. அப்பா, இந்த லிப்ட்ல ஏறதுக்கு 250 ரூபாயாடா. நானா சரவணா சொன்னா வேணா ஃப்ரீயா ஆயிட்டு வந்துடுவேன். இந்த முருகர் பாக்குறதுக்காக மட்டும்தானே நான் அங்க இருந்தே பாத்துக்கிறேன். முருகர் கோச்சிக்க மாட்டாரு பக்கத்துல போய் பாக்குறதுக்கு. பக்கத்துல வந்துச்சுடா. இங்க என்ன வியூ ஃபுல்லா சேலத்துல மழை தாண்டா சுத்திலும். சூப்பரா. இங்க வீடு வாங்கி வச்சுட்டா நல்லா இருக்கும். நல்ல ஒரு இயற்கையா. ஏற்காடு சைட்ல தான் வாங்கணும். ஆமா, அம்மா அர்ச்சனை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சோண்டு இங்க மரங்களும் வளர்த்து வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் செருப்பு போட்டு வர மாதிரி இருக்கும். காஞ்சம் செருப்பு போடுற மாதிரி கூட தனியா வழி விட்டுருக்கலாம். அப்படியா? இல்லைன்னா மரம் கிரம் கொஞ்சம் பசுமையா வளர்த்து கொஞ்சம் வச்சு பராமரிச்சு வச்சுருக்கலாம். பேக்கெட்ல உப்புமா வியூ செமையா இருக்குல்ல ரோடோட. நாங்க அங்க இருந்துதான் வந்தோம். அங்க இருந்து வந்து இங்க முருகர் கோயில் இப்படி சுத்தி அங்க செருப்பை கழட்டி போட்டுட்டு இங்க இருந்து வந்து இப்ப இப்படியா இங்க முருகர் வாசல்ல இருக்கோம். அங்க இருந்து நாங்க இப்படி வந்து இப்படி ஏறுறோம். இங்க வந்ததுக்கு நம்ம ட்ரெஸ் பேர் எழுதிட்டு போவோம். நம்ம பேரு ஏதாச்சும் எழுதுவாங்க. டாபிக் ஷிப்ஸ் இருந்தா எழுதிட்டு இருக்கலாம். சரி, போகும்போது எழுதுவோம். நம்ம எழுதிட்டு போவோம். சாமி கும்பிட்டு போவோம் ஃபர்ஸ்ட். எல்லாம் பண்ணிக்கலாம். எது வந்து மாதிரி இருக்கேன்டா. செம்மையா இருக்குல்ல வியூ. வேற இங்க அழகா தென்னை மரம் அடியில ஃபுல்லா குட்டி 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 குட்டியா இருக்கு. ஒரு ஊரை காட்டுற மாதிரி. ஒரு வந்து நம்ம அங்க மேல மலை மேல ஏறிட்டு வந்தது இந்த வீடியோல காட்டியாச்சு. முருகர் இங்க இருந்து பார்த்தாச்சு. ஃபுல்லா முருகர் கோயில சுத்திட்டோம். எதுக்கு ஒரு மலை காட்டியிருக்கோம், அது வந்து முருகர் வடிவுல தான் இருக்குமா. தலை இந்த சைட்ல இருக்கும், உடம்பு இந்த சைட்ல இருக்க மாதிரி. அதை பார்க்கணும்னா திரும்பி ரீவன் பண்ணி பாருங்க. அது முருகர் வடிவுல தான் இருக்கும். முருகர் படுத்திருக்க மாதிரி அந்த ஷேப்ல இருக்கும். திருவண்ணாமலை போகும்போது பெருமாள் படுத்திருக்க மாதிரி, சிவன் படுத்திருக்க மாதிரி காட்டி வந்திருப்பேன். இது வந்து முருகர் படுத்திருந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து முருகர் சொல்லிட்டேன். எத்தனை அடினா 146 அடி சொல்லிட்டேன்.
அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட தான் எண்ட் பண்ணிக்கிறோம். முருகர் கோயில ஃபுல்லா சுத்தி காமிச்சிருக்கோம். சூப்பரா இருந்தது. நானும் வந்து எக்ஸைட் ஆனேன். என் ஃப்ரெண்டு ஏதோ மொக்கையான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிருப்பான்னு பார்த்தேன். ஒரு நல்ல பிளேஸுக்கு நல்ல என்ஜாய் பண்ற மாதிரி தான் கால் ரொம்ப சுடுது. ஸோ உடனே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.